ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். த சேலரி ஆஃப் ஒர்க்கர் இஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்டு பை 10% அண்ட் தேர் ஆஃப்டர் இட் வாஸ் ரெடியூஸ்டு பை 10%. தென் வாட் வாஸ் த சேஞ்ச் இன் இஸ் சேலரி அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேலரி ஆஃப் த ஒர்க்கர், ஒரு ஒர்க்கரோட சேலரி வந்து 10% ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு 10% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த அவங்களோட சேலரியில் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன இம்பேக்ட், ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து கொஷின். சரி இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். மெத்தட் நம்பர் 1. சரி, இப்போ எப்படி x மைனஸ் ஒய் மைனஸ் xy டிவைடட் பை 100 ஹோல் பர்சன்டேஜ். ஓகே, இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். சரி, எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே எவ்வளோ 10 தான். அப்போது 10 மைனஸ் 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஸோ இது வந்து பர்சன்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணால் 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல் ஆகிடும். இப்போ 1 இன்ட்டு 1. இப்போ மைனஸ் முன்னாடி இருக்கிறதால -1%. ஸோ இந்த மைனஸ் அப்படின்றது எதை என்ன இதை பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா 1% ஆல்ரெடி இருந்ததில் ரெடியூஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லுது. இம்பேக்ட் என்னன்னா ஆல்ரெடி இருந்த சேலரியில் இப்போ இருக்கிற சேலரி இந்த மாதிரி போட்டோன்னா இப்போ இருக்கிற சேலரியில் ஆல்ரெடி இருந்ததை விட இப்போது 1% வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இப்போது இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணால் சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது செகண்ட் மெத்தட் நம்பர் 2. ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, சரி இப்போ இந்த மெத்தடில் என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா x² டிவைடட் பை 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ன்றது என்ன 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும் 1%. சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஒர்க்கரோட சேலரியில் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டு 10% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இல்லை 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டு 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேல்யூ டிக்ரீஸ் பண்ணக்கூடிய வேல்யூ சேம் ஆயிருந்தால் அந்த இடத்துல ஆல்வேஸ் வந்து இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸாக தான் இருக்கும். ஆல்ரெடி இருந்ததை விட இன்க்ரீஸாக இருக்காது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கும்? 1% டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து அதே ஆன்சர் வந்து இங்கேயும் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ அப்போது ஒரு ஒர்க்கரோட சேலரியை சேம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆஸ் வெல் ஆஸ் டிக்ரீஸ் பண்ணால் ஆல்ரெடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, சாரி, ஆல்ரெடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வேல்யூ வந்து டிக்ரீஸில் தான் இருக்கும். அப்போ எவ்வளோ வருதோ அவ்வளோ வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சேம் வேல்யூ வந்து அந்த ஆல்ரெடி வந்து ஆல்வேஸ் வந்து அந்த இடத்துல இம்பேக்ட் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. சரியா, ஸோ இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.